கிறிஸ்துவ அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இணையும்படியாக இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சியில அடியாளை பங்கு பெறும்படி செய்த கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவன் கிருபை செய்வராக. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சில வேளையில நம்ம பயந்து போய் காரியங்களை செய்வோம். இங்கே ஒரு தகப்பனார் தன் மகனை தலைவனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி ஒரு தலைவனாக இருப்பதற்கு அவனுக்கு தகுதி இருக்குதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய மகனை காட்டுக்கு அழைத்து செல்றாரு. அந்த காட்டுக்கு அழைத்து சென்றுட்டு சாயந்தரம் ஆச்சு உடனே என்ன செய்யறாரு, மகனே இங்கே உட்காந்துரு, நாளைக்கு காலையில என்ன செய்வோம் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த பையனும் கொஞ்ச நேரம் இருந்தால் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அப்படியே காடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இருட்டாக மாறிச்சு. கொஞ்சம் பயம் அவனை தொற்றி கொண்டது. அது இல்லாதபடிக்கு என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் இருந்துச்சு காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறத அவன் நினச்சி பார்க்குறான், பயப்படுறான். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், செடிங்கெல்லாம் மூவ் ஆகுது. அதெல்லாம் மூவ் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி அந்த நிழல்கள் அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுது. அப்படியே பயத்தோடு இருக்கும்போது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒரு சத்தம். கொஞ்ச நேரம் நைட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்பொழுது ஒரு அப்படியே கூக்குரல் இடுகிற ஒரு சத்தம், ஒரு அழுகையான சத்தம், பறவைகள் விலங்குகள் என்ன செய்யுது ஒவ்வொரு வகையான சத்தம். இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறான். அதே போல என்ன செய்யுதுன்னா, சிங்கம் ஒன்று என்ன செய்யுதுன்னா அப்படியே அவனை கொல்றதுக்காக கெர்ச்சித்து அவனை நோக்கி ஓடி வர்றதை அவன் பார்க்குறான். நிஜமான நடக்குது. நடந்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அவனை கிட்ட நெருங்கும் பொழுது யாரோ என்ன செய்கிறாங்க, அந்த சிங்கத்தை சுடுவது போல ஒரு காரியம் நடக்குது. சிங்கத்தை அடித்து போட்டுடுறாங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். யாரோ ஒருத்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுடைய ஆபத்தில் என்ன செஞ்சுருக்க, நம்மை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் அப்புறம் நைட்டு ரொம்ப நைட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் முழிச்சிருந்தான் பயத்தில். அப்புறம் இப்போ என்ன செய்கிறான்னா, யாரோ அவனை காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சு ஒரு மன சாந்தத்தோடு என்ன செய்கிறான் அப்படின்னா தூங்க போயிடுறான். தூங்கிட்டு மறுநாள் காலையில் அவன் எந்திக்கிறான். சூரியன்லாம் உதிச்ச பிறகு அவன் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா பார்த்தோன்னே அவன் கேட்ட கேள்வி, அப்பா என்னப்பா என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, எவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வந்துச்சு தெரியுங்களா, என்னை சிங்கம் கொல்றதுக்கு வந்துச்சு, அந்த நேரத்தில் யாரோ வந்து அதை காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு சொன்னானா. அப்போ அப்பா சொன்னாரா, யாரோ இல்லைப்பா, நான் தான் உன் பக்கத்துலேயே தான் இருந்தேன், ஆனால் உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாமல் என்ன செஞ்சேன், உன் பக்கத்துலேயே இருந்தேன், உனக்கு நேரிட்ட அந்த ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றினதான் நான் தான் அப்படின்னு சொன்னோடனே மகனுக்கு ரொம்ப, நீ அதுக்கப்புறம் நல்லா நித்திரை செய்தது எல்லாத்தையும் அவர் சொன்னோடனே அவன் மகனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இந்த கதை உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு பார்க்கறது நம்மை பாதுகாக்க யாரும் இல்லை, நம்முடைய தேவைகளை சந்திக்க யாரும் இல்லை, நம்ம நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குறதும் இல்லை. அவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. நினச்சி பாருங்க, உறங்காமலும் தூங்காமலும் நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 2 நாள் நீங்கள் தூங்காமல் இருந்து பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து தூங்கிட்டே இருப்போம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்யறது இல்லையா, உறங்குவதும் தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது, அப்படி நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா பிரச்சனையும் எப்படி அந்த சிறு பையனை அவங்க அப்பா விட்டுட்டு போகாமல் நின்று மறைவா நின்று பார்த்து அவனுக்கு நேரிட்ட ஆபத்துலேருந்து காப்பாற்றினாரோ, அதே போல் இன்றைக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு, உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த ஆபத்தும் வந்து நம்ம என்ன செஞ்சிட போவதில்லை, அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மை என்ன சொல்ல போவதில்லை, அண்டி கொள்ள போவதில்லை. ஏன்னு சொன்னால், நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு நேருகிற ஆபத்து என்ன செய்வார், அவர் தடுத்து அல்லது அதை நம்ம வந்து எதுவும் ஆபத்தை நம்மை தீண்டாதபடிக்கு நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணரணும். தாவீது பக்தன் அதை உணர்ந்தனால தான் அந்த சங்கீதத்தை பாடுறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி. பகலில் வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய போக்கிலும் உரத்திலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வாக்குத்தத்தங்கள், இத்தனை வாக்குத்தத்தையும் வாசிக்கிற நீங்களும் நானும் அதன் மேல் எப்படி விசுவாசம் வைக்கிறோம், எப்படி நம்ம அதை அன்றாட வாழ்க்கையில் நம்பி ஜீவிக்கிறோம் அப்படின்றது
நீங்களும் நானும் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அப்படி சிந்தித்து பார்க்கிற ஒரு நாளாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. அதனால் நீங்கள் எது குறித்தும் பயப்படாததுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக வழிகளில் தனியாக விடப்பட்டதாகவும் பயங்கரமான ஆபத்தான நிலையில் இருப்பதை போல நம்ம என்ன செய்வோம், உணர்வோம். ஆனால் நம்ம ஒன்றும் மறந்துடுறோம். யாரு? உறங்காமலும் நம்ம தூங்காமலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் இதை குறித்தும் பயப்படாதபடிக்கு சமாதானத்தோடு இந்த நாளை கழிப்போமாக. தேவன் கிருபை செய்வார். ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வாக்களித்தவரே, அதை உணர செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் அறிந்தவராக இருப்பதனால் அதை எல்லாவற்றையும் நீக்கி எங்களுடைய நல்ல பாதுகாப்பான வழியில எங்களை நீர் கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் கைட்டு செய்ய வேலைகளிலும் போக்கிலும் வரத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் அன்று எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.